தப்பான எண்ணம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் விவாதம் பண்ணும் சதுசேயரை தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்று கூறி கடிந்து கொள்கிறார். இவர்கள் மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் மரணத்திற்கு பின்பு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற ஜீவனையும் மறுதலிக்கிறார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாதிருக்கிறார்கள். பிரதான ஆசாரியரையும் ஜனத்தின் மூப்பரையும் கடிந்து கொள்வது போல இயேசு கிறிஸ்து சதுசேயரையும் கடிந்து கொள்கிறார். அறியாமையே இவர்கள் தப்பான எண்ணம் கொள்வதற்கு காரணமாயிற்று. இவர்கள் வெளிச்சத்தில் நடவாமல் இருளில் நடக்கிறார்கள். ஆகையினால் தங்கள் பாதை தெரியாமல் தடுமாறுகிறார்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் மறுஜீவனையும் பற்றி தங்கள் அறியாமையினால் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். சதுசேயர்கள் உலக பிரகாரமாக ஞானிகளாக இருந்தாலும் ஆவிக்குரிய காரியங்களில் அறியாமையில் இருக்கிறார்கள். நாம் எப்படி இருப்போம் என்பது நமக்கு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. நாம் மகிமையில் பங்கு பெறுவோம் என்பது மாத்திரமே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் இப்போது இருக்கிற பிரகாரமாக உயிர்த்தெழுந்த பின்பு இருக்க மாட்டோம். இருளில் கைவிடப்பட மாட்டோம். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். சதுசேயர்கள் தேவனுடைய வல்லமையை அறியாதிருக்கிறார்கள். தேவனுடைய வல்லமையை இவர்கள் அறிந்திருந்தால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு என்று விசுவாசிப்பார்கள். தேவனுடைய வல்லமையை அறியாதிருப்பதே பல தப்பான எண்ணங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதிலும் விசேஷமாக தேவனுடைய வல்லமையை அறியாதவர்கள் உயிர்த்தெழுதலை பற்றியும் தப்பான எண்ணம் கொள்கிறார்கள். நாம் மரிக்கும்போது நமது சரீரமும் ஆத்மாவும் பிரிக்கப்படும். சரீரம் மரித்து போகும், ஆத்மாவோ மரிக்காமல் உயிரோடு இருக்கும். இது எப்படி ஆகும் என்னும் கேள்வி நமக்குள் எழும்பலாம். ஒருவன் மரிக்கும்போது அவன் எப்படி மறுபடியும் உயிரோடு இருப்பான் என்பது சிலருடைய பொதுவான கேள்வி. இவர்கள் தேவனுடைய வல்லமையை அறியாதவர்கள். வீணான மனுஷர்கள் வீணாக சிந்திப்பார்கள். இவர்கள் ஜீவ மார்க்கத்தை அறியாதவர்கள். அதன் சத்தியத்தையும் புரிந்து கொள்ளாதவர்கள். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பது அடிப்படை சத்தியம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். மரித்தோர் உயிர்த்தெழ முடியுமா என்றால் தேவனுடைய வல்லமையினால் எல்லாம் முடியும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் சந்தேகப்படக்கூடாது. தாம் வாக்கு பண்ணியதை தேவன் நிறைவேற்றுவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இயற்கையின் வல்லமையை விட தேவனுடைய வல்லமை பெரிது. அவர்கள் வேத வாக்கியங்களை அறியாதிருக்கிறார்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி வேத வாக்கியம் தெளிவாக கூறுகிறது. ஆத்மா நித்தியமானது, அது அழிந்து போகாது. மரணத்திற்கு பின்பு நமக்கு மற்றொரு ஜீவன் உண்டாயிருக்கும் என்று வேத வாக்கியம் தெளிவாக கூறுகிறது. வேத வாக்கியத்தின் பிரகாரமாகவே இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்தார். அவரைப் போலவே நாமும் உயிர்த்தெழுவோம். வேத வாக்கியத்தில் வேத வாக்கியங்களை அறியாமல் இருக்கும்போது நமது உள்ளத்தில் பலவிதமான தீய எண்ணங்கள் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவிடம் இப்போது பேசுகிறவர்கள் சதுசேயர்கள். அவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள். ஆனாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் உயிர்த்தெழுதலையும் மறுவாழ்வையும் குறித்து கேள்வி கேட்டு இயேசுவை தங்கள் கண்ணியில் சிக்க வைக்க முயற்சி பண்ணுகிறார்கள். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து அவர்களிடம், நீங்கள் வேத வாக்கியங்களையும் அறியவில்லை, தேவனுடைய வல்லமையையும் அறியவில்லை என்று கூறுகிறார். உயிர்த்தெழுதலில் ஆண்களும் பெண்களும் திருமணம் செய்து கொள்வதில்லை.